இப்போ வெரி பவர்ஃபுல் கேமராஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷூட்டிங்க்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள். இப்போ தான் தெரியுது ஏன் அவ்வளோ அந்த 200 மீட்டரை அவ்வளோ கஷ்டத்தோடு உள்ளே கொண்டு போய் அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் கேமராவை ஏற்கனவே அந்த ஆங்கிளில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு சரியாக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட், அவங்களுடைய மைண்ட் செட். ட்ரோன் ஷாட் வந்து ஒரு பெருசாக வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பஸ்ஸு நிற்கிது, அதை சுற்றி இவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் பஸ் நிற்கிற மாதிரி அந்த ஷாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமாக தான் நடந்திருக்கு. விஜய் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தொடர்பான ஒரு விஷயம். இந்த ஷூட்டிங்காக நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற மாதிரி நிகழ்ச்சி பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பேர் 41 உயிர்களை இறந்துட்டாங்க. மயக்கமான பிறகு கூட விஜய் வேலையே இருந்ததுக்கு காரணம் அவருக்கு கேமராலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் கேமரா வந்து ஏன் அந்த பஸ்ஸில் மட்டும் இல்லை, பஸ்ஸை சுற்றி இருக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வாகனத்துலேயும் இல்லாமல் சில கட்டிடங்கள் மேலேயும் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்து ஏன் கட்டடங்கள் மேலே ஒரு ஷூட்டிங்க்கு பயன்படுத்திக்கக்கூடிய வெரி பவர்ஃபுல் கேமராஸ், அந்த கேமராவை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக சிபிஐக்கு அனுமதி இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கான விஷயத்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக விஜய்யுடைய கன்சர்ட்டில் நடந்திருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம் எல்லாமே கிட்டத்தட்ட பின்னாடி அந்த வாகனம் வந்திருக்கு. அதனால தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, ஓவர் க்ரௌடை அவங்க வந்து மொபைலைஸ் பண்ணதுக்கு காரணம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். இப்போ கரூர் வழக்கு பெரும் பூதாகரமாக இருக்கிறது. இப்போ அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தகவல்கள், பல விஷுவல்ஸ் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்லையும் ஊடக வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெறுது. கரூரில் அந்த ஸ்டாம்பீடுக்கு முன்பு தாவேகா தரப்பினர் திட்டமிட்டே அங்கே வந்து சினிமா ஷூட்டிங்க்கு எல்லா ஆயத்த பணிகளும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரில் நம்ம பார்த்தோம். அது ஏற்கனவே பல பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து அந்த அலிகேஷன்ஸை வச்சாங்க. இப்போ இத்தனை மாதம் கழிச்சு இப்போ அந்த விஷுவல்ஸ்லாம் வெளியே வர துவங்கியிருக்கு. என்ன ஆக போகிறது? இல்லை, உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சிபிஐக்கு இந்த தகவல்கள் ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே கிடைத்திருக்கு. ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஏன் வெளியிடுறாங்க, ஏன் வெளியே விடுது அப்படின்னா, ஏற்கனவே இடியோடைய லெட்டர் ஒருத்தர் கையில் கிடச்சி வெளியாச்சு. அது கோர்ட்டை கேட்டுச்சு, எப்படி ஒரு இடியோடைய லெட்டர் எப்படி விட்ட வந்துச்சுன்னு கேட்டுச்சு. அதே மாதிரி தான் சிபிஐக்கு கிடைக்கப்பட்ட விஷுவல்ஸு, வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்காது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஆட்கள் தான் அதை ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இதே நம்ம நம்மளே தமிழில் பேசியிருக்கோம். ஷூட்டிங் நடந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நம்ம தெளிவாக ஒரு விஷயம், செந்தில் பாலாஜி இந்த விசாரணையின் போது அவர் கிளப்பிய ஒரு சந்தேகம் கரெக்டு தான். இந்த சந்தேகம் சொல்கிறேன். சரி, என்னை பற்றி சில தகவல்கள் சொன்னாங்க, நான் விளக்க சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். பட் நான் கேட்டிருக்கேன், சில தகவல்கள் நான் கேட்குறேன் சார். ஏற்கனவே டிசம்பர் 22 நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஏன் அவசரமாக செப்டம்பர் 27க்கு நடத்தினாங்க சார்? அது ஒன்று. அதே மாதிரி அன்றைய சம்பவத்துக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே போதும், ரொம்ப கூட்டமாக இருக்குது, இந்த கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க்குன்னு சொல்லும்போதும் கூட ஆதாவா அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, நீ உள்ளே விடுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி போனது ஏன் சார் அப்படின்னு சாதாரணமாக நீ கேட்டுட்டு வந்திருக்கார். பட் அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அதான் இப்போ வெரி பவர்ஃபுல் கேமராஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷூட்டிங்க்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள். அது 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 இப்போ தான் தெரியுது ஏன் அவ்வளோ அந்த 200 மீட்டரை அவ்வளோ கஷ்டத்தோடு உள்ளே கொண்டு போய் அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் கேமராவை ஏற்கனவே அந்த ஆங்கிளில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு சரியாக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட், அவங்களுடைய மைண்ட் செட்.
ஸோ ஷூட்டிங்க்கு அவங்க தயாரான வந்தவங்கள்ட்ட வேறு எது சொல்லியிருந்தாலும் காதுலேயே விழுந்திருக்காது. எங்கள் வேலை அதுங்க, நீங்கள் சொல்கிறத நிப்பாட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நிப்பாட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காரணம் இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் வந்து ஒன்று பெருசாக வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கிது, அதை சுற்றி பப்ளிக் அப்படியே நிற்கிறாங்களா பறந்துக்கிட்டு இருக்காங்களாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் பஸ் நிற்கிற மாதிரி அந்த ஷாட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லை அந்த ஷாட். அதில் விஜய் மேலே நிற்கிறார். பட் அந்த வீடியோவெல்லாம் அப்போ வரவே இல்லை, இப்போ தான் வெளியே வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமாக தான் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகம் படத்துக்கு ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து ஒரு சில விஷுவல்ஸ் வந்திருக்கு. அந்த விஷுவல்ஸில் இந்த சீன் இருக்குது. பட் அது ஆனால் அந்த சீனாக இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதன் அடிப்படையில் பென்சிலில் வந்து ஆர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சீன் வச்சுருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார். சார் கண்டிப்பாக அந்த சீன் தான் சார், அது ட்ரோன் ஷாட்டு தான் அந்த பாட்டுக்கு காட்டுறது. பட் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்கள் 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இப்போ வந்து வேறு மாதிரி அதை பென்சில் ஆர்ட்டில் காட்டுறாங்க அந்த சீனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து விஜய் எப்படி அலோவ் பண்ணார்? தன்னுடைய நடந்திருக்கு, விஜயகாந்த் நடத்தியிருக்கார். அவர் ஒரு படத்துடைய ஷூட்டிங் வந்து மதுரை, தஞ்சாவூர் முக்கிய நகரங்களில் ஒரு 2 நிமிஷத்துக்கு காட்டுற மாதிரி அவர் வந்து நடித்தார். ராஜ்யம்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். திருச்சியில் நடந்துச்சு, மலைக்கோட்டையில் நடந்துச்சு, மதுரையில் வந்து கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கடைவீதியில் நடந்துச்சு. அது ஷூட்டிங் சொல்லி பர்மிஷன் கேட்டு போலீஸ்கிட்ட சொல்லி நடத்தினார். அவர் ஒரு தன்னுடைய பொதுக்கூட்டமோ தன்னுடைய கட்சி சார்பில் தேமுதிகவுடைய நிகழ்ச்சியை சொல்லாமல் கொள்ளாமல் அவர் ஷூட்டிங்காக எடுக்கலை. பட் விஜய் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கார். இது வந்து முழுக்க அரசியல் தொடர்பான ஒரு விஷயம். இது ஷூட்டிங்காக நீங்கள் வந்து ரொம்ப என்ன எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பேர் 41 உயிர்களை இறந்துட்டாங்க. அதை தான் வந்து ஒருத்தர் பர்டிகுலராக என்ன சொல்கிறாரு, மயக்கமான பிறகு கூட விஜய் மேடையே இருந்ததுக்கு காரணம் அவருக்கு கேமராலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அவருக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் நீங்கள் மேலே இருந்தாகணும், நீங்கள் பேச ஆகணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி டைரக்டர் சொல்லிட்டாரு. அதனால தான் அவர் எப்போ ஆம்புலன்ஸ் போகுதுன்னு அவருக்கு தெரியுது. ஆம்புலன்ஸ் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது என்னென்னு தெரிலங்க, நிப்பாட்டுங்க, இறங்குவோம், என்னென்னு கேட்போங்கிறது எண்ணமே இல்லாமல் நம்ம ஆம்புலன்ஸாப்பா சரி வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிக்கணுங்கிறதுலையே தான் அவர் கான்சன்ட்ரேஷன் இருந்ததே ஒழிய கீழே ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு இருக்கு, பலர் மயக்கமாயிட்டாங்க இப்படிங்கிற விஷயத்திலேயே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அடுத்தடுத்த விஷயங்களில் இப்போ வெளியாக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இத்தனை மாதம் கழித்து இப்போ இந்த விஷுவல்ஸ்லாம் வெளியே வருது, அடுத்தடுத்த விஷயங்கள் சில வெளியே வருதுங்கிற பொழுது குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானதுக்கு பிறகு இப்படிப்பட்ட சில செய்திகள்லாம் வரும்பொழுது இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் ஏற்கனவே பல பத்திரிகையாளர்களால் முன்வைக்கப்பட்டது. இவைகளெல்லாம் வந்து சிபிஐ தரப்பிடம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைத்திருப்பாராங்கிற ஒரு கேள்வியும் இல்லை, அவர் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பார். அதாவது நீங்கள் விஜய் தரப்பு செந்தில் பாலாஜி மேலே நிறைய சந்தேகத்தை கிளப்புனாங்கல்ல, அவர் சில சந்தேகங்களை சொல்லிட்டு போவார். அவர் வெளியில் ப்ரெஸ்கிட்ட சொல்லலை, இவங்கள மாதிரிலாம் அரசியல் பண்ணணும்னு நினைக்கலையே. அவர் சென்னை ஏர்போர்ட்டில் கூட அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு கேள்வி என்ன சொல்கிறார், இல்லை இது முழுக்க சிபிஐயில் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக போயிட்டார். புரியுதுங்களா? பட் ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்வியை அவர் கேட்டிருப்பார். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அதில் அவர் வந்து இந்த கேள்விகள் எழுப்பியிருந்தார். ஏன் இவ்வளோ காலதாமதமாக வந்தார்னு யாராவது கேட்டிங்களா? 10 மணி நேரம் கழித்து வந்தார், யாராவது கேட்டிங்களா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி, அன்னைக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி அந்த செருப்பு வீச்சுங்கிறத போதும் கூட அவர் சொன்னார், என்னுடைய அதாவது அவரை விமர்சனம் பண்ணி ஒரு பாட்டு பண்ணார் விஜய், அப்போ அந்த செருப்பு வீசலை, அதுதான் மேட்டர். அதுக்கு முன்னாடியே செருப்பு வீசி வந்துருச்சு, அது எல்லாமே நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு வேறு வழி இல்லை, இங்கே பாருங்கள், எங்களை பாருங்கள், மயக்கமாயிட்டாங்க, இங்கே பாருங்கள் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவருடைய கவனத்தை
ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணி பாட்டு பாடினதுக்கப்புறம் செருப்பு வீச்சு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக சுட்டி காட்டி பேசியிருப்பார், சொல்லியிருப்பார், விளக்கம் சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்குறலாம் கேட்டீங்க சார், எனக்கு சில சந்தேகங்கள், தயவுசெய்து நீங்கள் அதை கேட்டுக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அதனால் மாற்றம் இல்லை. ஏன்னா என் வேலையில் முடிஞ்சுன்னு போக மாட்டாங்க யாராக இருந்தாலும். என்னையே நீங்கள் இழுக்கிற, ஸோ உன் மேலே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அது நான் சொல்லுவேன். சிபிஐ ஏற்றுக்கல அப்புறம் வேறு விஷயம் முக்கியம். பட் அவருக்கு உரிமை இருக்குல்ல, சொல்லலாம்ல. சந்தேகம் தேவைப்பட்டுச்சுன்னா எழுதி கொடுத்துட்டு கூட வந்து இருக்கலாம். அதெல்லாம் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக எழுதி கொடுத்துருப்பார். சரி சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தில் சொல்லிட்டு போங்க, குறித்து எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லலாம். எழுதி கொடுத்துருப்பார். சரி, அதனால் இப்போ என்ன பிரச்சனை, அனுமதி இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கான விஷயத்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக விஜய்யுடைய கன்சர்ட்டில் நடந்திருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பஸ் இல்லாமல் பின்னாடியே அந்த வாகனம் வந்திருக்கு. பக்கவாக ஷூட்டிங்க்கான எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஷூட்டிங்கான இது கேமராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நடத்தியிருக்கிறாங்க. அந்த அதனால தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, ஓவர் க்ரௌடை அவங்க வந்து மொபிலைஸ் பண்ணதுக்கு காரணம். புரியுதுங்களா? நீங்கள் சாதாரணமாக இருந்திருந்தால் நாமக்கல்லே முடிச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஆதாரங்கள், இப்போ இந்த விஷுவல்ஸு இதெல்லாம் ஆல்ரெடி சிபிஐ நாலேஜுக்கு 100% இருக்கு. 100% ஏன்னா நீங்கள் கேமரா வந்து நீங்கள் அந்த பஸ்ஸில் மட்டும் இல்லை, பஸ்ஸை சுற்றி இருக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வாகனத்துலேயும் இல்லாமல் சில கட்டிடங்கள் மேலேயும் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருக்கு. நீங்கள் கட்டடங்கள் மேலே ஒரு ஷூட்டிங்க்கு பயன்படுத்திக்கக்கூடிய வெரி பவர்ஃபுல் கேமராஸ், அந்த கேமராவை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக சிபிஐக்கு. இதில் என்ன தகவல் அப்படின்னா, இந்த கேமராக்கள் இந்த எல்லாமே கண்ட்ரோல் ரூம் வந்தது இல்லை, அந்த கண்ட்ரோல் ரூமில் பதிவான வீடியோக்கள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி விட்டதாகவும் சிபிஐ ரெக்கவரி பண்ணி எடுத்திருக்கு இப்போ அப்படின்னு ஒரு தகவல். ட்ரோன் ஷாட்லேருந்து எல்லாமே எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் அசம்பாவிதம் நடந்தது பிறகு தேவையில்லாமல் நமக்கு வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம்னு வச்சு டெலிட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதில் என்ன சிக்கல்னா, விஜயோடு முடிஞ்சால் பரவாயில்ல, டைரக்டர் வினோத்லேருந்து எல்லாத்துக்குமே சிக்கல் ஆகும்ல. இது நீ ஆட்டோமேட்டிக்காக விஜய் நடத்துனாரு, ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், உசி ஆனந்த், மதியழகனோட தாண்டி சினிஃபீல்ட்லேயும் ஒரு சங்கடம் இது இல்லை. இப்போ நீங்கள் சினிஃபீல்டும் சங்கடம் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ ஏற்கனவே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கு. கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு அற்ப கமர்ஷியலுக்காக ஒரு ஸ்டாம்பீட்டே நடந்துருச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா படம் வெளியாவதில் மேலும் கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்கல்ல. சரி, நீங்கள் வந்து ஷூட்டிங் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சிபிஐ சென்சார் போர்டுக்கு கொடுக்கும். சில வீடியோஸை வந்து இதில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. பயன்படுத்தியிருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்குன்னு கேட்கும் சிபிஐ. எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்கும். ஆமாம், சில காட்சிகள் இருக்கிற மாதிரி தெரியுது, கரூர் சம்பவம் அப்படின்னு பண்ணினால் கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. இந்த ரெப்புடேஷனுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன் விஜய் வந்து அரசியலுக்காக ஏதாவது பண்ணலாம், நல்ல நல்ல ஆட்கள். இப்போ டைரக்டர் வினோத்துங்கிறவர்லாம் ஒரு ரொம்ப காமன் மேன், ஒரு நல்ல டைப்பு, அவங்களுக்கெல்லாம் தொழில் அது. பட் நீங்கள் அது அரசியலில் கொண்டாந்து அந்த தொழிலை சேர்த்து ஒரு 41 பேரை ஏன்னா இந்த சம்பவத்தில் 41 பேர் சாகலைன்னா ஷூட்டிங்கு என்னமோ நடந்துட்டு போகுது. இது அவரோட நிகழ்ச்சி, அவங்க எடுத்துக்கிறாங்க, பண்ணிட்டு போகிறாங்கன்னு தானே நம்ம நினைக்க போகிறோம். அதில் யாரும் அதில் வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆக போகிறதில்ல. பெரிய லெவலில் நம்ம அதை குறையாக சொல்ல முடியாது. 41 பேர் சாவு நடந்ததுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் பெருசாகுது. முழுக்க இந்த ஷூட்டிங்னு அடிப்படையில் சில விஷயங்களுக்காக தான் விஜயால் கீழே இறங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பாடி கார்ட்ஸ் வந்தவங்க ஹிந்தியில் பேசுகிற விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த ஆடியோவை கேட்குது. அந்த ஆடியோவில் வந்து ஒரு ஹிந்தி ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு, பஸ்ட்டு ஓகையா சார் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. அதாவது ஸ்டாம்பில் மயக்கம் ஆகுறாங்க, அதனால் 5 மினிட் தோட்டா ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சின்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு இறங்கிருக்கேங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே
அவங்க பேசுகிறதெல்லாம் இந்த ஆடியோலாம் இப்போ வெளியே வருது. இது வரைக்கும் முன்னாடி அதெல்லாம் இல்லையே. ஆமாம். அதனால் இது வந்து அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மாநில அரசு ஒருவேளை கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்லேயே இந்த என்கொயரி போயிருந்தா கூட விஜய்க்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கும் திமுக தரப்புக்கும் மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார் தெரியாமல் நடந்துருச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக ஆள் இருந்துச்சு. இப்போ போய் நீ சிபிஐட்ட மாட்டி பிஜேபிகிட்ட மாட்டி சிக்கி சின்னப்படமாகி கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் அவர் பேரை போடுவாங்க. அவர் அடுத்த கட்ட டேமேஜ் நடக்கும்ல. அதனால் இது வந்து மிகப்பெரிய அவருக்கு பெரிய செட்பேக்கு தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட சில சம்பவங்கள் நடக்கலாம். கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நீ ஷூட்டிங் ரைட்டு, ஷூட்டிங் பரவாயில்ல, இது தேர்தல் பிரச்சாரம் இருக்குது ரைட், பிரச்சாரம் இருக்கட்டும், முடிச்சுட்டு வாங்க, சென்னையிலே வாங்கன்னு கேட்கலாம், கூப்பிடலாம். ஒரு நெருக்கடி தான் விஜய்க்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ தாவேக தரப்புலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் இப்போ புதுசாக இப்போ முன்வைக்கப்படுது. விஷுவல்ஸ்லாம் வெளியாகி உயர் ரக கேமராலாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, திரைப்பட பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தரப்பில் வந்து இப்போ விமர்சையாக குற்றச்சாட்டு வைக்கப்படுது. தாவேக தரப்பு மறுக்குதுன்னு வச்சுப்போம். இது கண்டிப்பாக மறுக்கும். இதை வந்து நாங்கள் வந்து அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் வர்றாரு அப்படின்னா எல்லா மாநாட்டுக்குமே எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இது வந்து வழக்கமாக செய்யக்கூடியது தான், இது வந்து எங்களுக்கு நான் சினிமா பர்பஸுக்கு நாங்கள் பண்ணலை அப்படின்னு நிச்சயமாக இப்போ அவங்க குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள் நிப்பாட்டணும். அந்த வெஹிக்கிளை, அந்த பஸ்ஸை அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் நிப்பாட்டணும்னு நீங்கள் அடம் முடிக்கிறது ஏங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் இல்லை, 200 மீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் சொல்லுது, டிஎஸ்பி சொல்கிறாரு, சார் வேணாம் சார், ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அந்த இடத்துல உள்ளக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஸ்டாம்பிட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது சார், வேண்டாம் சார்னு சொல்லும்போது உண்மையிலே சரியான மனநிலை இருந்திருந்தால் நீங்கள் நடத்திருக்க. ரைட்டு சார், பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து பேசிடுறேன், புரியுதா உங்களுக்கு? அதனால் இல்லை சார் நாங்கள் நடத்திட்டு போயிடுறோம், நான் அங்கேயே பேசிட்டு போயிடுறேன்னு சொல்லாமல், இல்லை நான் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகணும் சார், அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு நீங்கள் வரீங்க. யார் வருவா சொல்லுங்கள்? ஏற்கனவே 10 மணி நேரம் லேட்டு ஆக்கி, ரைட்டு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டீங்க, கரூர் என்ட்ரி ஆகிட்டீங்க, என்ன ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சாமிபுரத்துக்கிட்ட வந்துட்டீங்க. அங்கே வந்துட்டு இல்லை அந்த இடத்துல தான் நான் பேசுவேன்னா ஸ்டேஜ் போட்டிருந்தீங்களா? கேரவன்லேருந்து பேச போகிறீங்க, பஸ்ஸை அங்கேயே நிப்பாட்டி பேசுகிறதுல என்ன இருக்குது? தாவேக தரப்பில் கேட்குறேன் நான். நீங்கள் ரைட்டு சதின்னு சொல்லுவீங்க. இல்லை சார், அந்த அப்படியேப்பட்ட ஒரு தீவிர தன்மை வாய்ந்த ஒரு விவகாரமாக இருந்தால் அதை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி தான் வந்து பேசியிருப்பாரு, சும்மா சாதாரண போலீஸை விட்டு பேசியிருக்க மாட்டாங்க. என்னங்க விஜய்கிட்ட பேசுறதுன்னா டிஜிபி தான் வந்து பேசணுமாங்க? ஆதவ அர்ஜுன்கிட்ட பேசுறதுக்கு எஸ்பி தான் வரணும், புஷி ஆனந்தன்னா டிஐஜி பேசணும், மதியழகன்ட்ட மட்டும் தான் டிஎஸ்பி பேசுவாங்களா? அங்கே ஸ்பாட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பேச முடியும். எஸ்பி அங்கே மானிட்டரிங்கில் இருப்பார், அவர் ஒரு காரில் இருந்திருப்பார், ஆஃபீஸில் கூட இருந்திருப்பார், அவர் எப்படி ஃபோன் பண்ணி அவர் கேட்பார்? ஸ்பாட்டில் இருந்து அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்ச ஒரு அதிகாரி பேசுகிறத நீங்கள் என்னங்க இருக்குது, அலட்சியம்னு என்னங்க அர்த்தம்? புரியுதுங்களா? நீங்கள் அதை அப்படிலாம் பேச முடியாது. நான் விஜய்கிட்டே சொல்லலை, ஆதவ அர்ஜுன்கிட்ட தான் பேசுகிறாங்க. விஜய்கிட்ட பார்க்க முடியுமா, பேச முடியுமா? அவர் ஒரு கூண்டில் உட்காந்துருக்காரு, அவர் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருந்திருப்பார். உள்ளே வந்ததுன்னா ஒன்றும் மதியழகன் கேட்டிருப்பாங்க, மதியழகன் என்ன சொல்லியிருப்பார், சார் உள்ளே இருக்கார் சார், ஆதவ சார் இருக்கார், அவர்கிட்ட பேசுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் நீங்கள் பண்ண ரிஸ்க் இது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு திமுக சொன்னிச்சு, செந்தில் பாலாஜி செஞ்சுட்டாருன்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மாட்டிட்டீங்க, டேரியாக மாட்டிட்டீங்கல்ல. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதை ஷூட்டிங்க்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மொபைலைஸ் பெரிய லெவலில் மொபைலைஸ் பண்ணதுக்கு காரணம் அதுதான். இந்த கிளிப்பிங்ஸை பயன்படுத்திருக்கீங்க, படத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நாங்கள் காரணம் என்னென்னா கேமராஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த இடத்து ஸ்பாட்டில் நாங்கள் நின்று பேசினா தான் எங்களுக்கு சில விஷுவல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் பண்ணுறீங்க. ஏன் எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் தாண்டிங்க ஏன் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஏன் அழிக்கிறீங்கன்ற, ஏன் அழிக்கிறீங்க? அதுதானே பிரச்சனை. இல்லைங்க ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் என்ன இருக்கோ வேணுங்கிறத எடுத்துகிட்டு போங்க,
அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. கேம் ம். மறைக்க தானே நீ பிரச்சனை பெருசாகிடுச்சு உங்களுக்கு. என்ன ஓடி போய் அப்பயே விஜய் ஓடி போகும்போதே அவருக்கு என்றைக்கும் அவருக்குள்ள மனசில் ஏதோ ஒரு அவர் அறியாத ஒரு பயம், ஏதோ தப்பு நடந்த மாதிரி தான் அவர் ஓடினார். அவர் வருத்தத்தெல்லாம் இல்லை, வருத்தமாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஓரம் பண்ணி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க இப்படி நடந்துருக்காங்க. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்தது ஆதவ அர்ஜுன் மாதிரி ஆட்கள் பொய்யா சொல்லி நம்ப வச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பேசுனா நம்ம இங்கே இருக்கிற கூட்டம்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும், விடுங்க திமுகன்னு சொல்லுவோம், செந்தில் பாலாஜின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதோடைய விளைவு அதிகாரி தான் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக உங்களை வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உள்ள நாங்கள் திருப்பி வர ட்ரை பண்ணோம், அடிச்சு வரட்டாங்கன்னு சொல்லலையா? கரூர் எல்லையில் இருந்துட்டு உள்ளே வர ட்ரை பண்ணோம், அடித்து எங்களை விரட்டி விட்டாங்கலாம் சொன்னாங்களே. பொய் மேலே பொய் தானே ஆக்கிடுது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் விஜயையும் தாவேக்காவும் எப்படி சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையோ, பட் இனிமேல் விஜய் சிபிஐ சாதாரணமாக விடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். நேற்று வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, பட் இன்றைக்கி 90 சீட்டு கொடுக்குறேன்னாங்க, டெப்டி சிஎம் தரேன்னாங்க, 2 வருஷம்லாம் சொன்னாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று இஃப்தார் நோம்பில் போயிட்டு வந்துட்டு எங்கள் கொள்கையிலேருந்து என்றைக்கு நாங்கள் விலக மாட்டோம் போக மாட்டோம்னு பேசிட்டீங்க. நீங்கள் தப்பு செய்யாமல் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆக்கி தாராளமாக பேசலாம், விமர்சனம் பண்ணலாம், மோடியை பேசலாம், அமித்ஷா பேசலாம், என்ன பேசலாம். நீங்கள் உங்கள் மடியில் ஃபுல்லாக தப்பாக பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ஒரு வருமானத்தை மறைச்சிங்க, ஃபைன் போட்டுச்சு கோர்ட்டு, ஐடி போட்டுச்சு, அது ஒரு தப்பு. வரிசையாக அடுத்தடுத்த விஷயங்கள் தவறு நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி மனைவி விவகாரத்து கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஆகணும்ல நீங்கள். ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போ உங்கள் கருத்துப்படியே இப்போ ஒவ்வொரு நெருக்கடி, பல விதமான நெருக்கடிகள் அவருக்கு இருக்குது, அவரும் அந்த நெருக்கடிகள்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறார். லேசாக ஏதோ சமயத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுறாரு. இந்த ஜனநாயக விவகாரமாக இருக்கட்டும், சிபிஐ விவகாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நிலையில் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. இதையே வந்து தொடர்ந்து வாடிக்கையாக பாஜகவும் சிபிஐயும் சிபிஎஃப்சியும் இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ தேர்தல் நெருங்க போகுது, அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அதை தாண்டி அவர் தனிப்பட்ட விவகாரங்கள் இவைகள் எல்லாம் தாண்டி அவரை நேசிக்கக்கூடிய சில ரசிகர்களுடைய கூட்டம் இருக்கு. எப்படியா இருந்தாலும் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. ஓட்டே போட்டுட்டுங்க, அவரே சிஎம் ஆகட்டுங்க 2026 தப்பு பட்டது ஒத்துக்கிட்டு தானே ஆகணுங்கிறேன் நான். நீங்கள் மக்கள்லாம் போடட்டுங்க, ஓட்டு போடட்டும், ஆனால் நீ குற்றவாளி, நீ தப்பு பண்ணியிருக்கேங்கிறேன் நான் மற்றெல்லாம் விட்டுருங்க. ஏங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால யாராவது ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அபரிமிதமாக அவருக்கு ஓட்டு போடட்டும், ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க, ஷூட்டிங் நடத்தியிருக்க, நீ பண்ண தவறால நீ வந்து லேட்டாக அந்த கூட்டம்லாம் நிறைய மொபைலைஸ் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன்ட்டு இல்லை 10 மணி நேரம் லேட்டாக வந்ததுனால 41 பேர் செத்து போயிட்டா, அதை நீ ஒத்துக்கங்கிறேன் நான். நீ அதெல்லாம் மாற்றம் இல்லை, நீ சிஎம் ஆகிக்க வேணுங்கிறத, இல்லை ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் ஆகிக்க, என்னென்ன பண்ணிட்டு போ, பட் இந்த விஷயத்தில் நீ குற்றவாளி, நீ தப்பு பண்ணியிருக்க, இனியாவது ஒத்துக்கங்கிறேன் நான், அவ்வளோதான். இப்போ இது போன்ற ஆதாரங்கள் சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்களையும் போகக்கூடிய ஆதாரங்கள் சிபிஐ வசம் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையிலே உறுதியாகும் பட்சத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு, இதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற பட்சத்தில் சார்ஜ் ஷீட் எப்படி அமையும்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்போது முதல் போடப்படும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட விசாரணைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வந்துட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மீண்டும் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்படுறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த விசாரணை அமைச்சருடைய அந்த ஸ்ட்ரக்சரே அது வந்து போஸ்ட்போன் பண்ணி காலை தள்ளி போடுற மாதிரி. ஏன்னா அஜய் ரஸ்தோகியை வந்து எதுக்கு அங்கே நியமிக்கணும், அவருக்கு எதுக்கு மாதம் நம்ம வந்து சிபிஐ வந்து அறிக்கையை தாக்கல் செய்யணும்? அப்போ நீங்கள் அப்போ என்ன சொல்ல வரீங்க? மாதம் தாக்கல் செய்வாங்கன்னா அப்போ லாங் டேர்மாக போய்கிட்டே இருக்குமா? நீங்கள் சிபிஐ வழக்குகள் வந்து வருஷக்கணக்காக நடந்திருக்கு, உடனேலாம் அதனால் நீங்கள் அதை அவ்வளோ எல்லா வழக்கையும் சீக்கிரம் முடிச்சிருச்சு சிபிஐ,
இதை மட்டும் என்னங்க மாதக்கணக்காக இழுத்துட்டு இருக்கு, வருஷக்கணக்காக இழுத்து சொல்லவே முடியாது. இது என்னமோ சீக்கிரமாக கூட தெரியுது. என்கொயரியை பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக இருக்கிற மாதிரி தெரியுது அக்கீம். பட் என்னை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை என்ன இனிமே கொஞ்சம் துரிதமாகவும் வேறு கோணத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டா இருந்துச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது தான். சிபிஐ வாசலில் ஒரு மேலே ஓப்பன் பண்ணிட்டு கையை ஆட்டுறாரு. அதுக்கு ஆதவார்ஜுன் ஒரு விஷயம் சொல்கிறார். இல்லை சார் வெளியே வந்தார், 23ஆம் தேதி தேர்தல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியா, இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுவோம். சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசல்லேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாராம். அவர் சொல்கிறார் சிபிஐ ஆரம்பிச்சிடுவோம், அலுவலகமும் இடம் கொடுத்துருக்கு. அப்படி அப்போ இதெல்லாமே பார்க்கும்போது என்ன நடக்குது? இதே மாதிரி செந்தில் பாலாஜி அப்படி சித்திட்டு தான் ஒத்துக்குமா? சாதாரணமாக சொல்கிறாங்க, ஊரே வேற மாதிரி எப்படி சொல்லும்? என்ன அதாவது என்ன நியாயம்ங்கிற நியாயமே இல்லைல்ல சில விஷயங்கள். அதுக்காக சொல்ல, இது தெரிஞ்சு விஜய் பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா? சிறுபிள்ளைத்தனமாக இருக்குல்ல. நீ வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு, பிரச்சாரத்தை இங்கே ஆரம்பிச்சிடுமா, கதவை திறந்து விடு, மேலே திறந்து விடு, மேலே ஏறுறேன் அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது. அது நீங்கள் ஒரு முக்கியமான என்கொயரிக்கு வந்துட்டு போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயம் அது. அதில் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இதுதான் எல்லாத்துக்கும் கோபத்தை ஏற்படுத்துது. நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம்மாக கூட ஆகுங்க நீங்கள், ஆனால் நடத்துக்கிறதுல ஒரு டிக்னிட்டி வேணும். உங்களுக்கு பொறுப்பே இல்லையா கேம்? அதில் 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அதை நினச்சி பார்க்க வேணாமா? நிச்சயமா சார். கரூர் சிபிஐ வழக்கில் புதிதாக சில ஆதாரங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டிற்கு பல ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்கான அந்த ஃபூட்டேஜஸ் எல்லாம் வந்து தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. படத்திலும் அதை சேர்த்திருக்கிறார்கள். இது மேலும் நெருக்கடியை தரும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஆஜரான பிறகு இப்படிப்பட்ட பல அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எப்போது சிபிஐ இதற்கு தீர்வு காணும்? பல வழக்குகளையும் சுட்டிக்காட்டினீங்க, சிபிஐ உடனடியாக முடித்ததாக சரித்திரமும் இல்லை என்று. எப்படி அணுகிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தவங்க. நன்றி ஐயா, நன்றி.